வணக்கம் நண்பர்களே. இந்த கொஞ்சம் நேற்று ஒரு ஸ்லைடு போட்டிருந்தேன். அதாவது என்னென்னா, அந்த பிஎல் சந்தோஷ் கூட இவர் அண்ணாமலை வீட்டில் போய் பார்த்தாரு. இவர் எடப்பாடி தான் முதலமைச்சர்ன்றது அவங்க சொல்கிறாரு. 2 பேரும் முதல்ல 2 திராவிட கட்சி ஒழிக்கணுன்னாரு. ஃபைல்ஸ்லாம் கொடுத்தாரு. இப்போ நான் தினகரன் என்னங்கிறாருன்னா, எடப்பாடி இருக்க முடியும் முதலமைச்சராக இருக்க கேண்டிடேட்டாக இருக்க முடியாதுன்ட்டு வெளில போகிறார். இதுக்கு அண்ணாமலை தான் காரணங்கிறார். அப்போது இதில் பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே இதை பெருசாக கலந்துக்கிறதில்ல பாஜக. இதில் இவர் அண்ணாமலை காரணம் 20% தான் ஓட்டு வந்தது நியரஸ்ட்டு. இது வரைக்கும் எந்த தலைவர் பார்க்கல. ஆனால் எம்பி வரல. ஏடிஎம்கே டெபாசிட் இருந்தது. அதனால தான் ஓடி வந்துட்டார். அன்றைக்கி நான் இது வரைக்கும் கூட்டணியும் பாஜக வைக்க மாட்டேன், 31 வருஷம் முடியும்னு சொல்லி எப்போவுமேன்னு சொல்லிட்டு வந்துட்டார் எடப்பாடி. ஆனால் இவருக்கு என்னென்னா, இந்த பர்சன்டேஜ் வாங்கினதுனால கிட்டத்தட்ட 20% போது ஈக்குவலாக நீ 2 சீட் எடுத்துகிட்டா 1 சீட்டு வேணும். அப்போ தொகுதி 60-70 தொகுதிக்கு மேலே வேணும். அவர் என்னங்கிற இப்போ ஒரு சில பேர் டாக்ஸ் என்னென்னா 25 தொகுதியை தவிர மேலே சில தொகுதிகள் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி சொன்னதாக. இதெல்லாம் யூகத்தில் வர்றது எப்படின்னு தெரியல. ஆக்சுவலாக ஆகும்போது தெரியும். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த விஜயதசமிக்கு அப்புறம் இடையில இந்த ஒரு ஆதரவு மாதிரி ஒரு இயக்கம் ஃபார்மலாக வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. அப்போது இவர் தனி கட்சின்னாங்க. இப்போ ஒரு விஜயதசமிக்கு அப்புறம் இந்த மாதிரி கட்சி ஆரம்பித்தா தினகரன் உட்பட சசிகலா உட்பட அது மறுபடியும் டிஎம்கேக்கு தான் வழி பிறக்கும். அப்படி ஒரு ஆரம்பிச்சிடணும். அது எந்த அளவுக்கு இதாகுன்றது தெரியாது. மிஞ்சி போனால் 15% வரலாம், இல்லை சீமான் சேரலாம், சீமானை சொல்லலாம். இது மாதிரி நிறையா டாக்ஸ் அது ஒர்க் அவுட் ஆகும்போது திருப்பி 5 அணியாக போனால் திமுகவுக்கு தான் சாதகமாகும். இன்கேஸ் காங்கிரஸு ஒரு மார்க்சிஸ்ட்டு விஜய்கிட்ட போனால் கதை மாறும். அது காங்கிரஸ் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னு தெரியாது. எதுவுமே உங்களுக்கு நவம்பர் டிசம்பர் ஆகும். பட் இவர் அவ்வளோ சீக்கிரம் அந்த மாதிரி பண்ணுவாரா? அது கொஸ்டின் மார்க் இருக்குது. இது பத்திரிகையாளர் குறிப்பிட்ற மாதிரி பண்ணுவாரா அப்படின்னு. அப்போ இவர் என்ன பண்ணுவார்னா, நான் தமிழகத்தான் இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. அது ஸ்டாண்டு மாற்றம் இல்லை. அங்கெல்லாம் பதவியெல்லாம் வேணான்ட்டார் சென்ட்ரலில் எல்லாம். ஸோ அவருக்கு இங்கே 2 திராவிடமும் ஒழிக்கணும். எல்லாரோட மைண்ட் செட் அது. அதைத்தான் அவர் வெளிப்படுத்துகிறார் நம்மளை. அப்படிங்கும்போது இப்போ அவரை அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ 10 லட்சம் கோடிக்கு ஈருத்துட்டேன், 32 லட்சம் பேர் வேலை பச்சை போய் சொல்கிற அப்படி ஸ்டாலின் அப்படின்னு குறிப்பிட்றேன். இப்போ சொன்ன வாக்குறுதி அது நிறைவேற்றலாம். அதுவும் போய் 100% நிறைவேற்றுறேன். எல்லாம் போய் மக்களுக்கு செய்கிறதுக்கு இல்லை, மக்கள் விரோதம் நிறையா குறிப்பிட்டாச்சு. இப்போ 2G ஸ்பெக்ட்ரம்லேருந்து சர்க்கார் ஒழுங்கு கருணாநிதியிலேருந்து இந்த ரவுடிகள் ராஜ்யம் உருவானதுக்கெல்லாமே தலைகுனிய வச்சது கருணாநிதி குடும்பம் தான். அதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை அப்படின்னு எடப்பாடி முதற்கொண்டு நல்லா சொல்கிறாங்க. இப்போது இவர் அந்த முதலீடு ஈர்க்க போனாரா, இல்லை அங்கே போய் முதலீடு போட போனாரா இந்த கொள்ளையடிச்ச படத்தில் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் விஜய் படம் எல்லாம் கேட்குறேன். ஸோ இப்படி இவ்வளோ தூரத்துக்கு தமிழகத்தை தள்ளி இறக்கியாச்சு. நீ அந்த பசங்கள்லாம் கஞ்சா போதை படிப்பு எழுத்து இல்லை அந்த அளவுக்கு தமிழ்லேயே 50,000 பேர் ஃபெயில் ஆகிறானு பார்த்தா சொல்கிறது என்னமோ பெருசு வேறு மாதிரி. ஆக்சுவலில் வேறு ஒன்றும் 0 லெவலுக்கு தான் இருக்குது. ஒன்றும் பிரமாதம் இல்லை, சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஸோ இப்படி கட்டத்தில் இவர் இப்போ எதிர்த்துட்டுருக்கிறதுனால திமுகவை அண்ணாமலை ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இவரும் அண்ணாமலை சேர்ந்தால் அது வேறு மாதிரி மாறும். காங்கிரஸு 4% ஓட்டு தான் அப்படின்னாலும் அந்த மைனாரிட்டி ஓட்டு போடுறான். அதுக்கு தான் அந்த பக்கம் திமுக குறைஞ்சபட்சம் போராடாமல் செய்கிறது. அது என்ன ஸ்டாண்டாகவும் நம்ம பார்க்கணும். அது ரொம்பவே 100 தொகுதிக்கு மேலே வாங்கணுன்ற மாதிரிலாம் காங்கிரஸ் ஒரு சாரார் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனை நாளைக்கு இன்னும் இப்போ தான் முடிச்சுக்கிறேன், எத்தனை வருஷம் கழிச்சு, 50 வருஷம் கழிச்சு இந்த எப்படி ஆகுன்றது இருக்குது. ஸோ இவரை பிரச்சாரத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்ட்டு சொல்லப்படுது. தீவிர பிரச்சாரத்தில் இறக்கி விட்டு தேசிய தலைமை முடிவு எடுத்துருக்கு. பிரச்சார பயண திட்டம் வகுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ அப்படி கொஞ்சம் சொல்லியிருந்தோம். அக்டோபர் நயினார் போக போகிறாரு. ஸோ இவருக்கு என்ன பொருள் கொடுத்து பிரச்சாரத்தில் ஈடுபட போகிறாங்க அப்படின்றது. அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் டிஎம்கே வலிக்கும் அகற்ற முடியும். வேரோடு சொல்கிறாங்க, அகற்ற முடியும். மைனாரிட்டியாக தள்ளப்படும். மைனாரிட்டி கவர்மெண்ட் மாதிரி.
ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்து நடக்கணும். எந்த அளவுக்கு பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. அண்ணா அவங்க நிறையா இருந்தால் தான் ஓட்டே வரும். தனித்து போய் நின்னாலும் டிஎம்கேக்கு தான் சாதம் உடனடியாக பலன் தராது. ஏன்னா எதிரணி ஓட்டு பூரா அவ்வளோ மக்கள் ஓட்டு போட எதிர்த்து காத்திருக்கும் போது எல்லாம் சிதறு தேங்காமல் இருந்தால் அவனுக்கு தான் லாபமாக போகும் திமுக. இது எப்படி உணர்ந்து செயல்பட போகிறாங்கன்னு பொறுத்து பார்க்கணும். அது புரிஞ்சவரும் ஒன்று சேரணும். வருங்காலத்தில் பார்ப்போம். நன்றி.